எனக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. என் 3 பொண்ணுங்களுக்கும் கஞ்சி ஊத்தி கரை சேர்க்கறதுக்கான வழியை கொடுத்தா போதுமான்னு வேண்டிக்கிட்டுதான் இங்க விவசாயத்தை ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் இந்த மண்ணு நம்மள கைவிட்டதே இல்ல. இதுதான் இப்பவும் நமக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கு. சிலப்ப மழை இல்லாம போகும், உரம் கிடைக்காது, நல்ல விதை கூட கிடைக்காது. ஆனாலும் இந்த பூமி நம்மள கைவிட்டதே இல்ல. இந்த மண்ணுல எதை போட்டாலும் அது நமக்கு திரும்பி வந்துரும். எனக்கு பெருசா லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாம நம்மள காப்பாத்திட்டு வந்திருக்கு. உங்களை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு அம்மாவா இருந்து தாங்கி பிடிச்சது இந்த நிலம்தான். சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துருவேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த மண்ணை தேடி ஓடி வருவேன். 10 நிமிஷம் இங்க வந்து படுத்திருந்தா போதும், மனசு அப்படியே லேசாயிடும். எல்லா கவலையும் மறந்து புதுசா பிறந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரத்தமும் சதையும் இருக்கிற மனுஷங்களுக்கு தான் உயிரும் உணர்ச்சியும் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நிலத்துக்கும் எல்லாம் இருக்கு. அதனாலதான் என் கஷ்டத்துக்கெல்லாம் இது ஆறுதலா இருக்கு. அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்குல்ல? இல்லம்மா, உனக்கும் இந்த நிலத்துக்கும் நடுவுல இருக்க உறவு எனக்கு புரியுதுமா. இந்த உறவை பிரிச்சிட கூடாதுன்னு தான் நாங்க இப்படி தவிக்கிறோம். இல்லடி, எந்த உறவா இருந்தாலும் ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் இந்த அம்மாவை நான் பிரியறேன். அவ அதை புரிஞ்சுப்பா. இந்த ஊர்ல நான் ஒரு ஆளா இருக்கேன்னா அதுக்கு நீ கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் தான் காரணம். இன்னைக்கு என் பொண்ணுக்கும் நீதான் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கற. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. வணக்கம் மாப்ள. வணக்கம். வாங்க மச்சான், வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மாப்ள? இருக்க மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. இந்த ஒரு நிமிஷம். மல்லிகா, என்னங்க மச்சான் வந்திருக்காரு பாரு, 2 மோர் கொண்டுட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. ஆமா மாப்ள, மது இப்ப எப்படி இருக்கா? ஏதோ இருக்கிறா மச்சான். உடம்பளவுல தேறி வந்தாலும் மனசளவுல அவ தேறி வரதுக்கு இன்னும் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம். வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். குடிங்க மச்சான். அப்புறம் மச்சான், என்ன தெக்கால் அடிக்கிற காத்து இன்னைக்கு மேக்கால் அடிச்சிட்டு இருக்கு? என்னைய தேடி வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள, என்கிட்ட ஒரு உதவி வேணும்னு கேட்டு ஒருத்தங்க என் வீடு தேடி வந்திருந்தாங்க. அவங்களவும் உறவுக்காரங்கன்னு சொல்றதா இல்ல எதிரின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. விளங்கலையே மச்சான், எதுவா இருந்தாலும் புதிர் போடாம கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கோமதி அம்மா. கோமதி அம்மாவா? சரி, அவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது. கோமதின்னு சொல்லுங்க. சரி மாப்ள. என்னவா அவளுக்கு? அந்த கோமதி, நான் நிலத்தை விக்கிறேன்,
வாங்கிக்கிறீங்களான்னு என்கிட்ட கேட்டா. இது நிலத்தை விற்க போறாளா? உண்மையாவா? ஆமா மாப்பிள. நம்ப முடியலையே. அவளுக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கரா நிலத்தை வச்சுட்டா ஊருக்குள்ள ஏதோ பெரிய ஜமீன்தார் மாதிரி பவுசு காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அத அவ விற்க போறாளா? எதுக்கு விற்கிறாளா? மாப்பிள நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சூழ்நிலைன்னு வந்தா நிலத்தை வித்து தானே ஆகணும். அப்படி என்ன சூழ்நிலையா? அவ பொண்ண IPS படிக்க வைக்கிறாளாம். அதுக்கு பணம் போராட்டத்தான் இந்த நிலத்தை வைக்கிறாளாம். அப்பா ஆ? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இல்ல மாமா, நீங்க அதை விடுங்க. என்னோட வாழ்க்கையை கெடுத்தவ அந்த மயிலு. அவ நல்லாவே வாழக்கூடாது. IPS ஆகணுங்கிறது அவளோட கனவு. அது நடக்க கூடாது. அப்படி நடந்தா அது நாற்றாயனுக்கும் கேவலம், நாற்றாயன் குடும்பத்துக்கும் கேவலம். அட என்ன கண்ணு நீ? உன் வாழ்க்கையை கெடுத்தவாவ அவளோட ஆசையும் லட்சியமும் நிறைவேற நான் விட்டுருவேனா? இல்ல அத மச்சாந்தம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? மாப்பிள நீ என்ன வேணா சொல்லு மாப்பிள, நான் எப்பயும் உன் கூட இருக்கேன். நல்லது மச்சான். மச்சான், ஆ? அவ உங்களை தேடி வரையில அந்த நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்ல மறுத்துட்டீங்களா? வாங்கிக்கிறேன்னு தான் மாப்பிள சொன்னேன். ஏன் மாப்பிள அந்த நிலத்தை நான் வாங்குறதுல உனக்கு ஏதாவது? சே, 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 சே. என்ன மச்சான் பேச்சு? வழக்கமா நீங்க இந்த 2-3 ஏக்கர் துண்டு துகுடெல்லாம் வாங்கி போட மாட்டீங்களே, அதை யோசிச்ச. உண்மைதான் மாப்பிள. உதவின்னு வந்து கேக்குறா, படிப்பு விஷயம்னு வேற சொல்றா, அதான் வாங்கி போடலாமான்னு முடிவு பண்ணேன். இதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா மாப்பிள? என்ன மச்சான், தாராளமா வாங்கிக்குங்க. அதுக்கு என்ன? ஆனா நிலம் என்கிட்ட அடமானத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையும் சொன்னா மாப்பிள. வட்டியும் அசலும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு, அதை நான் கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிறேன். அது என்ன மிஞ்சு போச்சுன்னா ஒரு 6-7 லட்சம் இருக்கு. அதை விடுங்க, இருங்க நான் போய் முதல்ல பத்திரத்தை கொண்டு வரேன். கோமதியோட நில பத்திரம் வச்சுக்கணும் மாப்பிள. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்குறதா முறை. நமக்குள்ள என்ன மச்சான், பணத்தை வார 10 நாள்ல கொடுங்க, இல்ல ஒரு மாசத்துல கொடுங்க. அது வரும்போது வரட்டு. பத்திரம் உங்ககிட்ட இருக்கிறதா இனிமே முறை. குடிங்க. சரி மாப்பிள. மச்சான், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுமே. மாப்பிள என்ன பேச்சு இது? சொல்லுங்க மாப்பிள, செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பத்திரப்பதிவை மதியம் ஒரு 2 மணிக்கு புறவு வச்சுக்கிறேங்க. சரி மாப்பிள. எதுக்கு மாப்பிள? அது பதிவு மதியம் 2 மணிக்கு முன்ன முடிஞ்சிருச்சுன்னு வாங்கி அந்த பணத்தை கொண்டுட்டு போய் கோமதி ஒண்ணு பேங்க்ல போட்டுரு, இல்லனா மக படிப்புக்காக நேர கொண்டு போய் காலேஜ்ல கட்டிடு. மதியத்துக்கு மேல வச்சுக்கிட்டா கொண்டு போய் வீட்டுல வைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த வீட்டுல லட்சமும் இருந்ததில்ல, லட்சுமியும் தங்கினதில்ல. தரத்திரம் பிடிச்ச வீடு. அதனால ஒரே ஒரு நாளைக்காவது லட்சுமி அந்த வீட்டுல தங்கட்டுமேன்னு நினைக்கிறேன். மாப்பிள நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி செஞ்சிருவோம் மாப்பிள. ரொம்ப நல்லது மச்சான். சரி மாப்பிள, அப்ப நான் கிளம்பட்டுமா? சந்தோஷம் மச்சான். பதிவு முடிஞ்சது எனக்கு போன் பண்ணி சொல்லு. கண்டிப்பா மாப்பிள. வரட்டுமா? வாங்க மருமகளை வரட்டுமா? வர மாப்பிள. வீட்டுல எல்லாரும் நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா.
கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோமா. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல மயில. நம்ம நிலத்தை நான் எப்பவும் மறந்துட்டேன். உன் படிப்பை தவிர இப்போ என் மனசுல வேற எதுவுமே இல்ல மயில. நெசமா தான் சொல்றேன் மயில. வேதனை வருத்தம்லாம் எனக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ காக்கி யூனிஃபார்ம் போட்டு நிக்க போற சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அத நினைச்சு நான் தேத்திக்கிறேன். விடுடி, உன்னை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும்னு உன் தலையில எழுதியிருக்கு. இதான் உன் விதினா வேற என்ன பண்ண முடியும்? கோமதி, ரிஜிஸ்டர் கூப்பிடுறாரு, வாங்கம்மா. மயில வா. நான் வரேம்மா, நீ போ. வாங்கம்மா. சீக்கிரம் வந்துரு. இந்தாங்கம்மா பணம். ஐயா, பணம் இப்ப எதுக்கு? உங்ககிட்ட தானே இருக்க போகுது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நான் வாங்கிக்கிறேங்க ஐயா. சரி வாங்கம்மா. மயில சார், நீங்க எப்படிங்க? தேனு, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். எனக்கு மனசு கேட்கல தேனு. உன் ஃப்ரெண்டு நிலத்தெல்லாம் விற்க தேவையில்லை. உன் ஃப்ரெண்டு படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணித்தரேன், சரியா? உன் ஃப்ரெண்டு தன்மானம் கௌரவம் சொல்லி மூச்சை பிடிச்சிட்டு பேசுவா. கடன் வாங்கி ஜெயிக்க கூடாது, கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும்னு ஆர்கியூ எல்லாம் பண்ணால. இவளோட பிடிவாதத்தினாலதான் ஆன்டிக்கு இந்த நிலைமை. இது எங்க குடும்ப விஷயம், இதுல யாரும் கவலைப்பட தேவையில்லை தேனு. தேனு, நான் கவலைப்படணுமா சந்தோஷப்படணுமாங்கிறத உன் ஃப்ரெண்டு முடிவு பண்ணக்கூடாது தேனு. எனக்கு வேண்டியவங்க கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்கும். எனக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உன் ஃப்ரெண்டு யாரு? சார், சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏற்கனவே நிலத்தை விக்கிறோமேங்கிற வருத்தத்துல இருக்கா. நீங்க வேற ஏதாவது சொல்லி அவ மனசை நோகடிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க சார். இல்ல தேனு, நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இங்க வரல. நிலத்தை வித்துதான் படிக்கணும்னு உன் ஃப்ரெண்டுக்கு இஷ்டம்னா அப்படியே செய்யட்டும். அவங்க கொடுக்கிற ரேட்டுக்கு மேல 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நானே வாங்கிக்கிறேன். நான் நிலத்தை வாங்கிக்கிறதுனால பணமும் கிடைச்சிடும், இவங்க தன்மானத்துக்கும் எதுவும் ஆகாது. நிலத்தை விக்கிறதுக்கு நம்ம வேற பார்ட்டி கிட்ட பேசி அட்வான்ஸும் வாங்கியாச்சுன்னு சொல்லுத்தேனு. அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்காங்க, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியலல்ல. இப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. இங்க பார்த்தேன்னு முதல்ல அதை நிறுத்த சொல்லு, இல்லைன்னா நான் போய் நிறுத்துவேன். நாங்க ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம், இப்ப இருக்கிற நிலத்தையும் இழக்க போறோம். எங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது மான மரியாதை மட்டும்தான். பணம் அதிகமா கிடைக்கும்னு இவர்கிட்ட வித்தா அதுவும் மிஞ்சாத தேனு. பணம் இல்லனா கூட வயித்துல துண்டை கட்டிக்கிட்டு நாங்க சமாளிச்சிருவோம். ஆனா மான மரியாதையை தொலைச்சிட்டு வாழ்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் தரம் கெட்டு போகல. ஏய், நீ ரொம்ப தான் போற மயிலு. நிலத்தை நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சார் தான் சொல்றாருல்ல, இதுல உனக்கு என்ன தப்பா தெரியுது? ஊருக்கு தப்பா தெரியும்டி. இவரை மயக்கி அதிக ரேட்டுக்கு வித்துட்டாங்கன்னு வாய் கூசாம பேசும். நிலத்தை விக்காமலே பணம் வாங்கிட்டான்னு கூட சொல்லும். அத கேக்குற தெம்பு எங்களுக்கு இல்ல. இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. இது யாருக்கும் தெரியாம நாம பாத்துக்கலாம் தேனு. அப்படி ரகசியமா விக்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்க நிலத்தை நான் உங்களுக்கு விக்கிறதாவும் இல்ல. அடம் பிடிக்காதடி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் வேணா அத்தை கிட்ட பேசி பாக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் முடிவுதான் அம்மாவோட முடிவும். பேசாம பாடி. மயிலு, பாடின்னு சொல்றல்ல. எங்க வழிய நாங்க பாத்துக்கிறோம். உதவி பண்றதா நினைச்சு இவர் தான் இடைஞ்சலா வந்து நிக்கிறாரு. இவர் குறுக்க வராம இருந்தாலே நாங்க நல்லா இருப்போம். கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க சொல்லு. வா. மயிலு,
நீங்க தானே கோமதி அம்மா? ஆமாங்க ஐயா. முழு மனசோட தானே நிலத்தை வைக்கிறீங்க? யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலையே? இல்லைங்கய்யா. சரி, இதுல மார்க் பண்ண இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுருங்க. இந்தாப்பா அவங்ககிட்ட கொடு. சார் இந்தாங்கம்மா, கையெழுத்து போடுங்க. ஊரணி நிறைஞ்சிருக்கு, காடு நமக்கு துணை இருக்கு, நீந்தி கரையேற நெடுந்தூர கனவிருக்கு, வாசலில் அடுப்பு தட்டு மோட்டார் செட்டில் பாத்திர பண்டோம், காத்திருக்கும் 2 அக்கா பெத்தவ கழுத்தில் வெறும் கயிறு, களனி வரப்பெல்லாம் தோப்பாக மாத்தணும், காயங்கள் இல்லாத நாளொன்ன பார்க்கணும், மாளாத வேதனைக்கு மரமேனி சாட்சியடி, மலை போல எங்களுக்கு மண்ணே நீதான் தாய்மடி. ஐயா, அம்மா ஒரு நிமிஷம் இங்க உட்காருமா. அம்மா, பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்குடே. என் வயத்துல பிறந்த பாவத்துக்கு என் கூட சேர்ந்து நீயும் சீரழிய தங்கம். அம்மா எனக்கு என்னம்மா, என்ன நீ மகாராணி மாதிரி தானே வச்சிருக்க. உட்காரத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்த ஒரு துண்டு நிலத்தை வித்துட்டு மறுபடியும் உங்களை எல்லாம் தெருவுல நிறுத்திட்டேன்டி. அம்மா எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் படிக்கிறதுக்காக தானே நிலத்தை வித்த. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு இதே நிலத்தை உனக்கு வாங்கி தரேம்மா. கோமதி அம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு, இந்தாங்க. வாங்க வாங்க. உன் படிப்புக்காகத்தான் அம்மா அந்த நிலத்தை வித்து உனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போய் இதே மாதிரி ஏக்கர் ஏக்கரா அம்மாவுக்கு வாங்கி தரணும். நிச்சயமாங்க ஐயா. உன் படிப்புக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு தான் நான் இந்த நிலத்தையே வாங்கியிருக்கேன். நீ இந்த நிலத்தை எப்ப வேணாலும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 1 ரூபாய் கூட அதிகமா தர வேண்டாம். இதே விலைக்கே நான் தர்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பணம் சரியா இருக்கான்னு இப்பவே எண்ணி பாத்துருங்கம்மா. ஐயா, நீங்க கொடுத்த சரியா தாங்க இருக்கும். கூட இருந்துட்டா கூட பரவாயில்ல, குறைவா இருந்தா தப்பாயிரும்ல. $2000 கட்டு 1, 2 லட்சம் ரூபாமா. 500 ரூபாய் கட்டு 2, மொத்தம் 3 லட்சம். 3 லட்சம் சரியா இருக்குங்க ஐயா. நல்லதுமா, நீங்க கிளம்புங்க. ஐயா, ரொம்ப நன்றி. எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உடனே நிலத்தை வாங்கிக்கிட்டீங்க. உங்க உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டோம். இதுல என்னம்மா இருக்கு? ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு கேக்குறப்ப கொடுத்து தானே ஆகணும். நானும் ஒன்னும் சும்மா கொடுக்கலையே. எனக்கும் புதுசா ஒரு சொத்து சேர்ந்துருச்சுல்ல. இருந்தாலும் அப்ப இப்பன்னு இழுத்தடிக்காம வேகமா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க ஐயா. நீங்க கொடுத்தது வெறும் பணம் இல்ல, என் பொண்ணோட எதிர்காலம். எங்க கனவு நிஜமாயிடுன்னு இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குங்கய்யா. அம்மா, அதே நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரங்கய்யா. போயிட்டு வாங்கம்மா. வரங்க ஐயா. போயிட்டு வாங்க.
மச்சான், என்ன பத்திரப்பதிவுலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மாப்ள. இப்பதான் பணம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த மதியத்துக்கு மேல பத்திரப்பதிவு வச்சுக்கணும்னு சொன்னோமே, அதுக்கு அவங்க ஒன்னும் சொல்லலையே. இல்ல மாப்ள, மதியத்துக்கு மேலதான் பத்திரப்பதிவு வச்சுக்கிறது நல்லதுன்னு ஜோசியர் சொன்னதா சொல்லிட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நல்லது மச்சான், நல்லது. சரி மச்சான், இங்க வேற ஒரு புது ஆட்டத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டி இருக்குது. நான் பரவ பேசுறேன். வச்சிரவா? ஓகே மாப்ள. ஆகட்டும்.